ஒரே நாளில் தலைகீழாக மாறிய இந்தியா நியூசிலாந்து உறவு. அதிர்ச்சியில் டெல்லி. நேத்து கை குலுக்குனாங்க, இன்னைக்கு காரி துப்புறாங்க. இந்தியாவை சாடிய நியூசிலாந்து அமைச்சர். இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் இல்ல, ஒரு நாட்டின் மான பிரச்சனை. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமா முடிஞ்சதா நேத்து தான் அறிவிப்பு வெளியாச்சு. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்கவே முடியாதுன்னு இந்தியாவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? பால் பொருட்கள். நியூசிலாந்தோட முதுகெலும்பே பால் ஏற்றுமதிதான். ஆனா இந்தியா உங்க பாலை வரி இல்லாம உள்ள விட முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க. இது விவசாயிகளுக்கு எதிரானதுன்னு பீட்டர்ஸ் கொதிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல அமுல், ஆவின் இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இது பெரிய அடி. சென்னை துறைமுகத்துக்கு வரவேண்டிய நியூசிலாந்து வெண்ணெய், சீஸுக்கு இப்போ சிக்கல் வந்துடுச்சு. வின்ஸ்டன் பீட்டர்ஸ் சாதாரண ஆள் இல்ல. அவரோட 8 எம்பிகள் ஆதரவு இல்லாம நியூசிலாந்து அரசாங்கம் நிலைக்காது. இதை நாடாளுமன்றத்துல கண்டிப்பா எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. $14 பில்லியன் பிசினஸ் இப்போ அந்தோகதியா நிக்குது. இந்தியாவோட கெடுபிடிக்கு நியூசிலாந்து பணியுமா, இல்ல இந்த டீல் கேன்சல் ஆகுமா? இதுதான் இப்போ உலக அரசியல்ல ஹாட் டாபிக். இந்தியா தன்னோட உள்நாட்டு விவசாயிகளை காப்பாத்த எடுத்த முடிவு இப்போ ஒரு சர்வதேச சிக்கலா மாறி இருக்கு. அடுத்த வாரம் நியூசிலாந்து நாடாளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்திய விவசாயிகள் நலனுக்காக நியூசிலாந்து பால் பொருட்களை தடை செய்யறது சரியா? உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உடனுக்குடன் செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரே நாளில் தலைகீழாக மாறியிருக்கு இந்தியா நியூசிலாந்து உறவு.